welcome back to my channel Dimples. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி vlog-ஓட தான் உங்க எல்லாரையும் நான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்ல. ஸோ நான் எப்படி போகுது அப்படிங்கறத தான் நான் ஷூட் பண்ணலாம்னு இருக்கிறேன். உங்களுக்கும் காமிக்கலாம்னு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிஸி டேயா இருக்கு. மார்னிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டு இப்பதான் வந்து கிச்சன் வந்திருக்கிறேன். இப்போ வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறேன். லஞ்சுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் இருக்கு. இது எல்லாமே உங்க கூட பாபாவும் கேரோவும் என்னோட 2 பெட்ஸும் வந்து கடைக்கு கொடுக்குறாங்கல்ல. ஃபஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் தாங்க. ஷார்ட்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஏர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாக நான் வந்து ஷார்ட்டில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போயிட்டு அதையும் பார்த்துருங்க. அண்ட் என்னோட சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இல்லாட்டி ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் பண்ண போகிறது லைட்டாக ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஹஸ்பண்ட் காலையில் எனக்கு கொண்டு வந்து சிக்கன்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ நான் பிரியாணி பண்ணுறதுக்கு தான் ரெடியாகிறேன். அதுக்கு வந்து ரைஸ் வந்து ஒரு 2 கப், நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லையா, ஸோ 2 கப் எடுத்து அதை வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன்னா சரி. நார்மல் ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன், பாஸ்மதி ரைஸ் இல்லை. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா மற்ற ஐட்டம்ஸுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன பீஸ் சுக்கட்டை அண்ட் இஞ்சி பூண்டு விழுந்து, சிக்கனையும் நல்லா எல்லாமே கழுவி வச்சுட்டேன். முக்கியமாக இன்றைக்கி நான் வந்து எதில் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஸ்டைல் பிரியாணி ரைஸ் குக்கரில் வைக்கிறது. ஏன்னா ஈஸி, ஃபுல்லாக எல்லாமே கிரேவி எல்லாமே பண்ணிவிட்டு ஒரேடியாக ரைஸ் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸ்ரீலங்காவில் வந்து கேஸ் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சேன். பிரியாணி டைப்பில் ஒரு பிரியாணி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு பார்த்தா நிறைய பேர் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்படி தான் சமைக்கிறாங்களும் கூட. ஸோ அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி சமைக்கிறேன் ரைஸ் குக்கரில். குயிக் அண்ட் ஈஸியான ஒரு வேலை, டக்குன்னு சமையலை ஒரு 1/2 ஹவரில் முடிச்சிடலாம். குக்கிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெரிய திறமசாலியெல்லாம் இல்லை, நான் ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன். ஒரு 70% வந்து நல்லாவே குக் பண்ணுவேன். ஆனால் இன்னும் நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரேன். இப்போ நான் வளமையாக நமக்கு தெரியும் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து வைக்கணும்னு தெரியும். பட் அந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நிறைய யூடியூப்ஸ் வீடியோ பார்த்து கற்றுக்கிறது, அம்மா கிட்ட கேட்குறது. ஏன்னா எங்கள் அம்மா நல்லாவே சமைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. ஆனால் அம்மாவோட அளவுக்கு இல்லைனாலும் கூட என்னால் ஓரளவுக்கு நான் டேஸ்ட்டாக சமைப்பேன். மசாலா, தயிர் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ இப்படியே மூடி வச்சு கறி கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த ரைஸையும் நான் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு இப்படி மூடி வச்சுட்டேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ரைத்தாவும் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி அண்டு சிக்கன் பிரியாணி அண்ட் ரைத்தா கம்மன்னு எங்களோட வீட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு உதிரியாக நல்லா வந்துட்டு நினச்ச மாதிரியே நல்லா இருக்குது. இந்த அரிசி வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் நல்லா இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது, அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஓகே, டன். இந்த கேப்பில் இது வெந்துட்டுருக்க கேப்பில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அப்படி ஷூட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவும் இப்போ வெந்து முடிஞ்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது. லன்ச் ரெடி. ஸோ இந்த கேப்பில் கேரோண்ட ஃபுட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அவருக்கும் சாப்பாடை ஊட்டிட்டு தான் நாங்கள் எங்களோட சாப்பாடை சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் நாங்கள் வந்து லன்ச் எடுக்க போகிறோம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஃபுட்டு நல்லா இருந்துட்டு ஹஸ்பண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டேன்னு சொன்னார். ஒரு வீட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு அதெல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ பசி. நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம்.
ஸோ அவர் லீவ் டேஸில் வீட்டில் இருக்கிற நேரம் தான் என்னோடையும் சரி கரோனோடையும் சரி நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்கும். என்னோடனா எனி டைம் ஒர்க் போனால் கூட நாங்கள் 2 பேரும் ஃபோனில் கழிச்சிட்டே தான் இருப்போம். பட் கரோனோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அவருக்கு நல்லாவே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த டைமை ரொம்ப நல்லாவே பெஸ்ட்டாகவே அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ எங்களோட ஈவினிங் வந்து ஒரு டீயோட இப்படி தான் போயிட்டு கரோனோட அப்படியே கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டுருன்ட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டு வேலைகள் இருந்துட்டு அதோட ஒரு 6:30 ஆகிட்டு கரோனும் நானும் அவரெல்லாம் ஈவினிங் வாஷெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அகெயின் நாங்கள் பெட்டுக்கு வந்துவிட்டோம். இனி நைட் டின்னர் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக எங்களோட சண்டே இப்படி தான் போயிட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். See you soon. Tata. Bye bye.